ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான சேனல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய சேனலில் கண்டிப்பாக இந்த நியூ பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேலும் அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டில் அண்ட் உங்களுடைய ஓவரால் சேனலில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் பெருசாக வேறு எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு ஃபேன் சேனல்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஒருத்தங்க ஒரு குறிப்பிட்ட கிரியேட்டரே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேனாக நீங்கள் இருப்பீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின கண்டென்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய சான்ஸ் ஒரிஜினல் கிரியேட்டர், அந்த ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரியே உங்களை ஷோ பண்ணிங்கன்னா அது தவறான விஷயம். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இம்பர்சனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆள்மாறாட்டம் பண்ணக்கூடிய விஷயம், அதை மாதிரியான குறிப்பிட்ட பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஃபேன் சேனல்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அதாவது ஒரு கிரியேட்டரோ இல்லைனா ஒரு ஈவன் ஒரு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு ஃபேன் சேனலாக இருக்கீங்கன்னா அவங்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள மாதிரியே நீங்களும் ஒரு ஒரிஜினல் கிரியேட்டர் மாதிரி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கலாம். நீங்கள் ஒரு ஃபேன் சேனல் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் உங்களுடைய யூடியூப் நேம்லேயோ இல்லை யூடியூப் ஹேண்டில்லையோ மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துறது ரொம்பவே சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இது ஒரு ஃபேன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூடியூபரையே வச்சுக்கலாம், மதன் கௌரி வெரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தா கண்டிப்பாக அவர் அஃபிஷியல் கிரியேட்டர் கிடையாது, அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் கிடையாது. அவருக்கு ஒரு ஃபேனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்து அந்த ஒரு சேனல் வச்சுருக்காருன்னு தானே நினைப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேம்லேயோ இல்லைனா ஹேண்டில்லையோ மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லாங்குவேஜ் எல்லாம் மறந்துடுங்க. ஓவரால் நீங்கள் பண்ணக்கூடியது இப்படி பண்ணாதானே ப்ராப்பராக இருக்கும். ஒரு ஃபேன் சேனல்னால் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்லையோ சேனல் நேம்லேயோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி சேனல் ஹேண்டில்லையோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி அவங்கள மாதிரியே பேனரு, அவங்களுடைய அந்த லோகோ மாதிரியே லோகோ அதெல்லாம் கொடுக்குறத மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படியே இருந்ததுனாலும் ஒரிஜினல் கிரியேட்டர் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு சான்ஸ் இருக்கும். வியூவர்ஸ் அப்படி வர்றவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனலுக்கு இஷ்யூவும் இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கிரியேட்டரை அஃபெக்ட் பண்ணுற விதமாக அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி, அதாவது நீங்கள் அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இருக்கிறதால கண்டிப்பாக இது கரெக்டான விஷயமா இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, குறிப்பிட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேரை பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கதைகள் மாதிரி என்ன வேணா இருக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை இந்த அப்டேட்டை பற்றி நினச்சி. அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த அப்டேட் குறிப்பிட்டு ஒருத்தங்களை ஃபேன் சேனல், ஒருத்தங்களுக்கு ஃபேன் சேனல் வச்சுருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் இந்த பாலிசியை மறந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இப்படி இருந்தால் அப்படி ஆகுமோ, அப்படி இருந்தால் இப்படி ஆகுமோங்கிறதெல்லாம் குழப்பவே வேண்டவே வேண்டாம். ஜஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுடைய வியூவர்ஸ் அது அஃபிஷியல் கிரியேட்டர், அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிடாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபேன் சேனல்ங்கிறத மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ளெல்லாம் போனால் எப்படி ஃபேன் பேஜ்னு கொடுத்துருக்காங்க க்ளீனாக, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் கொடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய சேனல் இப்போ ரீசெண்ட் டயத்தில் அந்த மாதிரி பாலிசி சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் இந்த மாதிரி வயலேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவங்களே பார்த்தீங்கன்னா மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒய்டி ஸ்டுடியோவில் கூட உங்களுக்கு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனில் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்திருந்தால் மட்டும் நீங்கள் அது என்ன எதுங்கிற டீட்டெயில்ஸ் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி யாரும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் ஃபேன் சேனல்ஸாக இருந்தாலுமே அவங்களுடைய கண்டென்ட்டை அப்படியே எடுத்து போடுற மாதிரின விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. ஸோ அது முக்கியமானது. அண்ட் அவங்களுடைய அந்த பெரிய பெரிய ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, அதை தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே ஈவன் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணக்கூடியது அவங்கள மாதிரியே நீங்கள் இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சாலும் கூட அது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான யூனிக் கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாத வியூஸ் வரலாம், பட் கண்டிப்பாக பெட்டர் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் இன் ஃபியூச்சர் கூட. ஸோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணாமல் ஒரு ஐடியாவுக்கு எடுத்துக்கிட்டு அடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ரீக்ரியேட் பண்ணுங்கள். ரீக்ரியேட்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அது நான் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் அவன் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். யாருன்னு தெரிஞ்சா நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க.
ஸோ செம ஃபன்னாக இருந்தது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணலாமே, இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கே பிடிக்குங்க, ரிப்பீட்டடாக அதை வாட்ச் பண்ண தோணும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபேன் சேனலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வந்து அவேராக இருந்துக்கோங்க, ஓகேவா? ஸோ குறிப்பிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணாலுமே கண்டென்ட் வந்து அப்படியே அவங்களோட இது எடுக்கிறது, அவங்கள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஷோ பண்ணுறது, அவங்கள பற்றினா அப்படியே காப்பி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கையும் அடிச்சிருச்சு. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, அப்டேட் ஆல்மோஸ்ட் நடைமுறை கொஞ்சம், அதனால் கொஞ்சம் வேறு இருந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். ஸோ ட்ரைபேடில் பார்க்கலாம் வைக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ட்ரைபேட் வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கினுங்க, குயிக்காக வாங்கிடுறேன், ஓகேவா? ஆர்டர் போட்டேன், ஆர்டர் போடல, இனிமேல் தான் போட போகிறேன். கண்டிப்பாக குயிக்காக வந்துடும், அதுக்கடுத்து நம்ம உட்காந்தே பேசலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல், சியர்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும், ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.